அடியேனும் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். நகரில் உள்ள புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகளை மட்டும் கணக்கெடுத்துக் கொண்டு 15 மாதத்துக்கு உணவு இருப்பதாக சொன்னேன். கறவை பசுக்கள், கோயில் மாடுகள், குதிரைகள் இவற்றை கணக்கில் சேர்க்கவில்லை. மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் வைக்கோலும் புல்லும் கிடைக்காதபடியால் தானியத்தையே தீனியாக கொடுக்க வேண்டியதாகிவிட்டது, என்றார் அமைச்சர். நல்லது பராந்தகரே. தொண்டைமான் இளந்திரியன் வம்சத்தில் பிறந்த காஞ்சி மகேந்திர பல்லவன் வாதாபி புலிகேசியிடம் சரணாகதி அடைய நேர்ந்தால் அந்த பழியை கோவில் மாடுகள் மீதும் தேர்குதிரைகள் மேலும் போட்டுவிடலாம் அல்லவா? என்று கூறிவிட்டு சக்கரவர்த்தி சிரித்தார். அந்த சிரிப்பில் கோபம் அதிகமாய் தொனித்ததா, ஏளனம் அதிகமாய் தொனித்ததா என்று சொல்வதற்கு முடியாமல் இருந்தது. அப்போது நரசிம்மவர்மர் துள்ளி எழுந்து, அப்பா, என்ன வார்த்தை சொன்னீர்கள்? வாதாபி புலிகேசியிடம் மகேந்திர பல்லவர் சரணாகதி அடைவதா?